வணக்கம். ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் ஒரு மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம். வழங்குவதற்காக ராஜா. அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக நியமித்தது செல்லாது. முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம். நிர்வாகிகளை நியமனம் செய்ய தினகரனுக்கு அதிகாரம் இல்லை. தொண்டர்கள் நிராகரிக்குமாறு முதலமைச்சர் பழனிசாமி வேண்டுகோள். முதலமைச்சர் பழனிசாமி தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. தினகரன் தரப்பு ஆதரவாளர்கள் கருத்து. பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டதை இன்னும் அங்கீகரிக்கவில்லை. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் தண்டனை பெற்ற 9 பேரும் விடுதலை. நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்ய பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. குடியரசு துணைத் தலைவராக வெங்கையா நாயுடு நாளை பதவியேற்கிறார். விழாவில் பங்கேற்க டெல்லி புறப்பட்டார் முதலமைச்சர் பழனிசாமி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளராக தினகரன் நியமிக்கப்பட்டது சட்டவிரோதம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோன்று தினகரன் அறிவித்த நிர்வாகிகள் நியமனம் செல்லாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அம்மா அணியின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் 27 பேர் கலந்து கொண்டு தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். அதிமுகவின் அணிகள் இணைப்பது பற்றியும் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலாவால் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டது சட்டவிரோதம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து 5 ஆண்டுகள் உறுப்பினர் பதவியை வகிக்காத காரணத்தால் அவர் கட்சியில் எந்த பொறுப்பையும் வகிக்க முடியாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தினகரன் அறிவித்த நிர்வாகிகள் நியமனம் செல்லாது என்றும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஜெயலலிதாவால் நியமனம் செய்யப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி வழி நடத்தி வரும் நிலையில் வீண் குழப்பங்கள் ஏற்படுத்த தினகரன் வெளியிடும் அறிவிப்புகள் தொண்டர்களை கட்டுப்படுத்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் மூலம் வெளியிடப்படும் அறிவிப்புகளை தொண்டர்கள் நிராகரிக்குமாறு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜாவுடன் கார்த்திக். கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டால் முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பேன் என அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீர்மானத்தில் அதிமுக என குறிப்பிட்டுள்ளது தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் இது பற்றி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தால் அதில் கையெழுத்திட்டவர்கள் பதவி இழக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரும் இரட்டை இலை சின்னத்தையும் நாங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று அதை தடை விதித்தார்கள். அந்த தேர்தல் முடிந்த பிறகும் அந்த தடை தொடரும் என்று சொன்னார்கள். இதை கூட தெரியாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா என்று இருக்க வேண்டிய இடத்தில் தலைமை கழகம், இதுவே தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறுகின்ற செயல். இது ஒன்று போதும். அவர்கள் மீது யாராவது, நாங்கள் அல்ல, யாராவது அவர்கள் மீது தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் இதில் முதல் இதில் கையெழுத்து போட்டிருக்கிற அமைச்சர்களாக இருக்கிற அத்தனை பேரும் பதவியிலிருந்து இறங்க வேண்டியிருக்கும். கட்சி வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் செய்யப்படும் என்று தினகரன் தெரிவித்துள்ளார். பதவியை காத்துக் கொள்ளவும் பயம் காரணமாகவும் சிலர் குழப்பத்தில் இருப்பதாகவும் மடியில் கனம் இருப்பதால் தான் சிலர் அமைச்சர்கள் தன்னை விலக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். யார் நல்லவர்கள் யார் மறந்தவர்கள் என தொண்டர்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்ட தினகரன், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அது தெரியும் என்று கூறினார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகும் சரி, பிப்ரவரி 16ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகும் சரி, இதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஒதுங்கி இருந்தால் என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும். அதனால் பேச விடுங்கம்மா. அதனால் அவர்கள் அமைத்த ஆட்சி யாரோ ஒரு சிலரின் சுயநலத்தால் தவறான நடவடிக்கைகளால்
அந்த ஆட்சிக்கு ஆபத்து வரக்கூடாது என்று நினைக்கின்ற நல்ல உள்ளம் எனக்கு இன்றும் இருக்கிறது. அதனால் நீங்கள் சொல்வது போல் எதுவும் நடக்காது. அதே நேரத்தில் தவறு செய்பவர்கள் திருந்துவார்கள் அல்லது அவர்களை திருத்தப்படுவார்கள். மடியில் கனம் உள்ளவர்கள் அந்த கனத்தினால் உள்ள வலிபயத்தை மறக்க செய்து அவர்களை சரிபடுத்துகின்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். முதலமைச்சர் பழனிசாமி தலைமையிலான அணி தற்போதுதான் விழித்துள்ளதாக புரட்சித் தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த கேசி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கேசி பழனிசாமி, தினகரன் மட்டுமல்லாமல் சசிகலாவையும் நீக்க வேண்டும் என தெரிவித்தார். இப்பொழுதுதான் அவர்கள் விழித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறோம். அந்த விழிப்பு தினகரனோடு மட்டும் இல்லாமல் சசிகலா குடும்பம் முழுவதும் சேர்ந்து வெளியேற்றப்படுகின்ற செயல்பாடாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதிமுகவில் 3 அணிகள் உள்ளது என்பதை ஏற்க மாட்டேன் எனவும், எடப்பாடி பழனிசாமி அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறது என்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக கூட்டங்கள் எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம், யாரிடமும் அனுமதி பெற வேண்டிய தேவையில்லை என்று தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தினை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தகவல் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு உரிய நேரத்தில் போடலாம். அந்த அடிப்படையில் கூட்டம் ஏற்பாடு செய்திருப்பார்கள், எனக்கு தகவல் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் அது தவறு கிடையாது. ஆகவே நான் இன்னும் தலைமையிடம் கேட்டு எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தில் உறுப்பினர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய ஆலோசனையை பெற்று தொடர்ந்து இந்த கட்சியை எப்படி நடத்துவது, எப்படி பணியாற்றுவது, கட்சி பணி எப்படி ஆற்றுவது, தலைமை எடுக்கிற முடிவுக்கு இரட்டைகளை சின்னத்தை திரும்ப பெறுவது குறித்தும், இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்துவது குறித்தும், கட்சியை சிறப்பாக நடப்பது குறித்தும் தலைமைக்கு உரிய உற்ற துணையாக இருப்பேன். அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் செய்யப்பட்டதை இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பன்னீர்செல்வம் தலைமையிலான புரட்சித் தலைவி அம்மா அணியை சேர்ந்த அஸ்பய சுவாமிநாதன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சசிகலா பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதை பற்றி தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள தேர்தல் ஆணையம், பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டதை இன்னும் அங்கீகரிக்கவில்லை என தெரிவித்துள்ளது. மேலும் பொதுச் செயலாளர் நியமனத்தில் சர்ச்சை இருப்பதால் இன்றளவும் இறுதி செய்ய முடியவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் பழனிசாமி டெல்லி புறப்பட்டார். கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வெங்கையா நாயுடு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவராக வெங்கையா நாயுடு நாளை பதவியேற்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் பழனிசாமி இன்று டெல்லி புறப்பட்டார். மருத்துவ படிப்பில் 85% இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு அவசர வழக்காக உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டு வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் 85% மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு ஒதுக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. மேல்முறையீட்டை அவசர வழக்காக விசாரிக்க ஒப்புதல் அளித்த உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. நடப்பாண்டு நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வில் மாறுபட்ட கேள்வித்தாளை வழங்கியது ஏன் என்று சிபிஎஸ்இக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நடைபெற்றது. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இதனிடையே தமிழக மாணவர்களுக்கு 85% உள் ஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்ததால் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வில் பிராந்திய மொழிகளில் அளிக்கப்பட்ட கேள்விகளில் முரண்பாடுகள் இருப்பதாகவும் நீட் தேர்வு முடிவை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் வழக்கு தொடரப்பட்டது. இதில் தேர்வு முடிவை வெளியிட தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதை எதிர்த்தும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நீட் தேர்வில் பிராந்திய மொழிகளில் கேள்வித்தாள்கள் வழங்கப்பட்டது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசு மற்றும் மத்திய பள்ளி கல்வி வாரியத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு விசாரணையில் நடப்பாண்டு நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய முடியாது என்று உச்ச நீதிமன்றம் மறுத்தது. மேலும் நீட் தேர்வில் மாறுபட்ட கேள்வித்தாளை வழங்கியது ஏன் என்றும்
சிபிஎஸ்இயின் இந்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. இதேபோன்ற தவறுகள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருக்க வேண்டியவை பற்றி அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து வழக்கு விசாரணை வரும் அக்டோபர் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜாவுடன் கார்த்திக். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிரான சிபிஐயின் லுக் அவுட் சுற்றறிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. நிறுவனத்திற்கான அந்நிய முதலீடுகளுக்கு அனுமதி பெற்று தந்ததில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இந்த புகார் தொடர்பாக கார்த்திக் சிதம்பரத்தின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. இந்நிலையில் மீடியா முறைகேடு விவகாரம் தொடர்பாக வரும் 21ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் நேரில் ஆஜராக கார்த்திக் சிதம்பரத்திற்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் தன் மீது போடப்பட்டுள்ள லுக் அவுட் நோட்டீஸை திரும்ப பெற வலியுறுத்தி கார்த்திக் சிதம்பரம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் லுக் அவுட் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து தீர்ப்பளித்தது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக சங்கரவடிவு மற்றும் ராஜா. கும்பகோணம் பள்ளி தீ விபத்து வழக்கில் பள்ளியின் தாளாளர் உட்பட 9 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் இதனை அறிவித்துள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி கும்பகோணத்தில் செயல்பட்ட தனியார் பள்ளியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் 94 குழந்தைகள் தீயில் பரிதாபமாக எரிந்து உயிரிழந்தனர். இந்த தீ விபத்து தொடர்பாக பள்ளி தாளாளர் உட்பட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதில் பள்ளி தாளாளர் பழனிசாமி, அவரது மனைவி சரஸ்வதி ஆகியோருக்கு தஞ்சை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய 11 பேர் அண்மையில் விடுதலை செய்யப்பட்டனர். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பள்ளி தாளாளர் பழனிசாமி இதுவரை அனுபவித்த தண்டனை போதும் என கோரி உயர்நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. தண்டனை பெற்ற கல்வி அதிகாரிகளையும் சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக புவனா மற்றும் ராஜா. கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் தண்டனை பெற்றவர்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் தண்டனை பெற்று சிறையில் இருந்தவர்களை நீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த தீர்ப்பு தங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும்படி உள்ளதாக தீ விபத்தில் உயிரிழந்த சிறுவர்களின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். 22 வயசு இருக்க வேண்டிய பசங்க அந்த சம்பவம் நடந்த அந்த சம்பவத்தையே 10 வருஷங்கள் அந்த இழுக்கடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதுலேயும் 10 பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மறுபடியும் அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு மன சங்கடமாக இருக்குது. இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க அரசு மேல்முறையீடு பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணி அவங்களுக்குலாம் தண்டனை கிடைக்கணும். தண்டனை கிடைச்சாதான் இது மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் எங்கேயுமே நடக்காமல் இருக்கும். இன்றைக்கி எல்லா குற்றவாளிகளையும் விடுவிச்சிருக்காங்க. இதை எங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த வழக்கை தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணி எங்களுக்கு இந்த குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை மறுபடியும் வாங்கி கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாம் கேட்டுக்கிறோம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பேரழிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை தொடர்பான வழக்கை வரும் 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்த உள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பேரறிவாளன், சாந்தன், முருகன் உள்ளிட்ட 7 பேர் சிறையில் உள்ளனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் உள்ள அவர்களை விடுவிக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்வது குறித்த வழக்கை வரும் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பரோல் கோரி பேரறிவாளன் மனு தாக்கல் செய்துள்ளார். பேரறிவாளனுக்கு பரோல் வழங்குவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 7 பேரின் விடுதலை குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக சங்கரவடிவு மற்றும் ராஜா. காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன்.
இந்த படத்தோட கதை மாதிரி தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி 10 படங்களுக்கு மேல வந்திருக்கு. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு ஏன் இப்படி ஒரு ஆசை வந்துச்சுன்னு தெரியல. மேடம், நான் சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட பூனைக்கு தலையாவே இருந்தது. யார் எந்த கேள்வியை கேட்டு பாலுக்கு மேல பால் போட்டாலும் எல்லாத்தையுமே சிக்ஸரா அடிச்சு தூக்குறது நம்ம ஹீரோவோட ஸ்டைல். என் கண்ணு வேணும் கேட்டியா? சினிமாவை பத்தி A to Z அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா? அது நீங்க தான் சார் சொல்லணும். மண்டே டு ஃப்ரைடே மதியம் 2:30 மணிக்கு மற்றும் இரவு 10:30 மணிக்கு காவேரி டாக்கீஸ் உங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில். What is your assessment of Narayanaswamy government in Puducherry right now? You don't want to make any comment on it. ஸ்டாலின் அவர்களை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன? அவர் நாளைய முதல்வராக வாய்ப்பு இருக்கிறதா தமிழ்நாடு? ஐயோ, தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு துர்கதி வந்துட வேண்டாங்கிறது என்னோட வேண்டுகோள். தமிழக அரசு செயலிழந்து கிடக்கிறது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்நேரம் நம்மை கலைத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தோடு, பதற்றத்தோடு, பீதியோடு இருக்கிறது. ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு பலரும் கூப்பிட்டு இருக்காங்க. தலைவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யும், முதல்வராக இருந்து நாங்கள் தான் இந்த நாட்டால். ரிட்டர்னை யாருக்காவது மாற்றி கொடுக்க முடியுமா, இல்லை ரிட்டர்னை ஃப்ரீஸ் பண்ண முடியுமா, அதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்த முடியுமா எதிர்காலத்தில் அப்படின்னு பிஜேபி முயற்சிக்கிறது உண்மை. நீட் வந்து இது சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது. கண்டிப்பாக எடுத்துடணும். அம்மாவனுடைய தலைமைங்கிறது ரஜினி ஸ்டைல், சின்னம்மா தலைமை என்பது கமலஹாசன் ஸ்டைல். காவேரி பிரைம் தொடர்கிறது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரை கைது செய்த இலங்கை கடற்படையினர் 3 படகுகளை சிறைபிடித்து சென்றனர். மீனவர் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சரை சந்திக்க தயார் என இலங்கை வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை மீனவர்களை விரட்டி அடித்து அட்டூழியத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 3 படகுகளை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் 12 மீனவர்களை கைது செய்து காங்கேசன் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தினம் 49 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் 12 பேர் கைதான சம்பவம் தமிழக மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்கப்படுவதை தடுக்க வேண்டி மத்திய மாநில அரசுகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமேஸ்வரத்தில் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு போன 3 படகுகளையும் 12 மீனவர்களையும் வந்து இன்னைக்கு இலங்கை அரசு கைது செஞ்சிருக்கு. ராமேஸ்வரத்தில் இது தொடர்கதையே ஆகி போச்சு. மொத்தம் இருந்த படகு ஒரு 500 படகு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 படகுகளை கொண்டு போயிட்டாங்க. இந்த 500 படகுகளையும் வந்து இலங்கை அரசு மொத்தமாக எடுத்துகிட்டே போயிடலாம், மத்திய மாநில அரசு அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சு போய் இருக்கு. சாப்பாடு நிலைமைக்கும் பிள்ளை ஸ்கூல் கல்வி கட்டின கூட கட்ட முடியாத நிலைமையில இந்த மீனவன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் மத்திய மாநில அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. தொடர்ச்சியாக அவங்க மீன் பிடிக்கிறது, படகுகளை பிடிக்கிறது, மீனவர்களை கைது செய்கிறது, அவங்களை விடுதலை பண்ணவும் இதே தொடர்கதையே ஆகிட்டு இருக்கு. மீனவர் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சரை சந்திக்க தயார் என இலங்கை வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் கைது சம்பவம் தொடரும் நிலையில் விக்னேஸ்வரன் இவ்வாறு கூறியுள்ளார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து ராஜ்குமார், புவனா மற்றும் திவ்யலட்சுமி. சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்க ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையில் குழு அமைத்து வரும் 24ஆம் தேதிக்குள் உத்தரவு பிறப்பிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் இறுதிக்கெடு விதித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அதிகாரியாக ஐஜி பொன் மாணிக்கவேலை நியமித்து கடந்த மாதம் 21ஆம் தேதி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. சிலை கடத்தல் தொடர்பாக வேறு நீதிமன்றங்களில் உள்ள அனைத்து வழக்குகளையும் கும்பகோணம் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு மாற்றி தினம்தோறும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையில் குழு அமைக்க நீதிமன்றம் அரசுக்கு 1 வார கால அவகாசம் வழங்கியது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையில் இன்னும் 2 வார காலத்திற்குள் பொன் மாணிக்கவேல் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க பொன் மாணிக்கவேல் தலைமையில் வரும் 24ஆம் தேதிக்குள் குழு அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு இறுதிக்கெடு விதித்த நீதிமன்றம் சிலை கடத்தல் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகள் அனைத்தையும் செப்டம்பர் 14ஆம் தேதியன்று அரசு அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட வைகோ மற்றும் அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர்.
நீட் தேர்வில் விலக்கு அளிக்க கோரி சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சுங்கத்துறை அலுவலகத்தை மதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் மதிமுகவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து நீட் தேர்வை சித்தரித்த உருவ உண்மையை மதிமுக தொண்டர்களால் எரிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தடையை மீறி இந்த போராட்டம் நடைபெற்றதால் வைகோ மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் தமிழகத்தின் தான் இருப்பதாகவும் அந்த மருத்துவர்கள் யாரும் நீட் தேர்வு எழுதி இந்த நிலைக்கு வரவில்லை எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிகிச்சை பெற தமிழ்நாட்டுக்கு தான் வர்றாங்க. இந்த டாக்டர்கள் எல்லாம் நீட் எழுதினவங்களா? எங்கள் மாநில அரசு பாடத்திட்டத்தை படித்து டாக்டர்கள் ஆனவங்க. இப்பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் நம்ம படிப்பெல்லாம் வேறு மாநில மாணவர்களுக்கு போகும். இங்கே படிச்சுட்டு போகிறவன் யாரும் இங்கே வந்து வேலை செய்ய போகிறதில்ல. நம்ம ஊரில் டாக்டராக போகிறதில்ல. சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் 2% படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பாடத்திட்டத்தை உயர்த்தணும்னா இது ஒரு வஞ்சகமான வேலை. இங்கே விவரம் தெரியாமல் சில பேர் பாடத்திட்டத்தை அந்த அளவுக்கு உயர்த்தணும்னு சொல்லி விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் மந்திரிகளுக்கும் சொல்கிறேன், பாடத்திட்டத்தை உயர்த்தணும்னு சொல்லாதீங்க. நம்முடைய மாநில அரசு பாடத்திட்டத்தை உயர்த்துங்க. அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் கேள்வி கேட்கணும். உச்சநீதிமன்ற கண்டனத்திற்கு பிறகாவது நீர் மேலாண்மைக்கு அமைச்சகத்தை ஏற்படுத்த வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீர் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏன் என உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு வினா எழுப்பியதாகவும், இப்படி ஒரு சூழலை எதிர்கொள்ள நேரிட்டதற்காக திராவிட கட்சி ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு கர்நாடகத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய தண்ணீரை போராடி பெறுவதற்கும் அவ்வாறு பெற்ற நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கும் தமிழகத்தில் நீர் மேலாண்மை வாரியம் என்ற புதிய அமைச்சகத்தை ஏற்படுத்த வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் உச்சநீதிமன்ற கண்டனத்திற்கு பிறகாவது இதுபோன்ற ஒரு நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஒருவேளை புதிதாக இந்த அமைச்சகம் அமைக்கப்படுமாயின் அதற்கு வழிகாட்ட தலைசிறந்த நீரியல் வல்லுநர் ஒருவரை ஆலோசகராக நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். காவேரி பிரேம் செய்திகளுக்காக சிவசங்கரி மற்றும் திவ்யலட்சுமி. புதுச்சேரியில் அமைச்சரவைக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் போக்கால் மாநிலத்திற்கு புதிய தொழிற்சாலைகள் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் கந்தசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலத்தில் சென்னை துறைமுகத்தின் துணை துறைமுகம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை புதுச்சேரி மாநில அமைச்சர் கந்தசாமி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமைச்சரவைக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் போக்கால் புதுச்சேரி மாநிலத்திற்கு புதிய தொழிற்சாலைகள் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தொழிற்சாலைலாம் இப்போ வர்றதுக்கே இல்லை. இங்கே நடக்கிற துணைநிலை ஆளுநருக்கும் நம்முடைய கேபினட்டுக்கும் கருத்து இருக்குதுன்னு தொழிற்சாலைகள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழகத்திலேருந்து நிறைய தொழிற்சாலைகள் மற்ற மாநிலத்துக்குள்ள போகுது. இந்த மாநிலத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. முன்னேற்றம் தடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. எதுவும் நடைமுறையில் வரலையே. மாநில வளர்ச்சிக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தடையாக உள்ளதாகவும் அமைச்சர் கந்தசாமி தெரிவித்தார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக புவனா மற்றும் முத்துவேல் கேதீஸ்வரன். நாட்டின் 71வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. நாடு முழுவதும் சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூவர்ண கொடியை ஏற்றி வைப்பதுடன் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொள்ளவிருக்கிறார். இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி 3 தினங்களாக நடைபெற்று வருவது வழக்கம். கடந்த 8ஆம் தேதி முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இன்று 2வது நாளாக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அடுத்த ஒத்திகை நிகழ்ச்சி வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமாண்டோ படை, குதிரைப்படை, ஆயுதப்படை வீரர்கள், தீயணைப்பு படை வீரர்கள், தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வது போலவும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சுதந்திர தின ஒத்திகையை ஒட்டி போர் நினைவு சின்னத்தில் இருந்து இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வடக்கு பகுதி வரை
அமையப்பெற்றுள்ள ராஜாஜி சாலை மற்றும் கொடிமரம் சாலை ஆகிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக பிரியங்காவுடன் சங்கரவடிவு மற்றும் திவ்யலட்சுமி. தமிழகத்தில் மருத்துவத் துறையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருவதன் வெளிப்பாடாக 4 வயது அசாம் சிறுமியின் மூளையில் இருந்த கட்டி சென்னை மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்பட்டது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் மூளை அறுவை சிகிச்சைகளை செய்யும் போது தலைபாகத்தின் எலும்பை திறக்காமலே செய்யும் அளவுக்கு முன்னேறியுள்ளது. தமிழகத்தில் மூளை அறுவை சிகிச்சைக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களும் கிடைக்கிறது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மேற்கத்திய நாடுகளில் கிடைக்கும் மருத்துவ வசதிகள் பல இந்தியாவில் இருக்கும் தனியார் மருத்துவமனைகளில் கிடைப்பதால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் ஒன்றாக செயல்பட்டால் ஏழைகளுக்கும் அனைத்து மருத்துவ வசதிகளும் சென்றடையும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். அரசுடைமையாக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் சேர்ந்து வேலை செய்யணும், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி வேலை செய்யும்போது எந்த பேஷண்ட்டுக்கு எந்த விதமான டெக்னாலஜி அவசியமோ அது எல்லா பேஷண்ட்டுக்கும் கிடைக்கக்கூடியதாகும். அது ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டும் வந்துடும், காஸ்ட் வைஸும் அது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் எனக்கு முக்கியமாக இப்போ தோணுது. இந்த டயத்தில் நெசசரி சேஞ்சுன்னு பார்த்தா அதுதான் என்னை பொறுத்தவரை. மூளையில் வளரும் கட்டி மிகவும் ஆபத்தானது என்றும் அறுவை சிகிச்சை மூலம் அந்த கட்டிகள் அகற்றப்பட்டாலும் அவை மீண்டும் வளரக்கூடிய தன்மை உடையதாகவும் மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். பெரியவர்களுக்கே இந்த சிகிச்சை மிகவும் நுணுக்கமான ஒன்றாக இருக்கும் இந்த காலத்தில் அசாமில் இருந்து வந்த 4 வயது சிறுமியின் மூளையில் வளர்ந்திருந்த கட்டி சென்னை மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக நிஷா, புவனா மற்றும் திவ்யலட்சுமி. தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட KVK நகர் பகுதியில் 1 மாதத்திற்கும் மேலாக முறையாக தண்ணீர் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வழங்கப்பட்ட நாளிலிருந்து தங்கள் பகுதிக்கு முறையாக தண்ணீர் வரவில்லை என கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரிகளுடன் புகார் அளித்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். KVK நகர்லேருந்து பேசுகிறோம். தண்ணியே எங்களுக்கு வர மாட்டேங்குது. 15 நாள் 20 நாள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தண்ணியே எங்களுக்கு வரல. துட்டையும் வாங்கிக்கிறாங்க தண்ணிக்கு. தண்ணிங்கிறது இப்போ வரவே இல்லை. மாநகராட்சியிலேருந்து எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி எங்களுக்கு பழைய லைனே எங்களுக்கு வேணும். தீர்வெல்லாம் நாங்கள் கெட்டத்தான் செய்கிறோம், ஆனால் தண்ணியே எங்களுக்கு வரலை. சின்ன பிள்ளைங்க கொண்டு உப்பு தண்ணியை தான் குடிக்க. உப்பு தண்ணியை குடிச்சு சளி பிடிச்சி இப்போ ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போக வேண்டிய நிலைமை வருது. அதனால எங்களுக்கு எப்பவும் போல தண்ணி வேணும். இதைத் தொடர்ந்து இந்த பகுதி பெண்கள் தூத்துக்குடி அண்ணாநகர் சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து பெண்கள் போராட்டத்தை விட்டு கலைந்து சென்றனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக புவனா மற்றும் முத்துவேல் கேதீஸ்வரன். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திருச்சியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் மனு அளித்தனர். தமிழகத்தில் கடந்த 2 வருடங்களாக பருவமழை பெய்யாத காரணத்தால் ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்கள் தண்ணீரின்றி வறண்டு காணப்படுகின்றன. இந்நிலையில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் குடிநீர் தேவைக்காக கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மேட்டூரிலிருந்து 7000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. தண்ணீர் திறந்து 11 நாட்கள் ஆகியும் திருச்சி மாவட்டத்திற்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து காவிரி ஆற்றில் மணல் லாரிகளுக்காக போடப்பட்ட வழித்தடங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கூறி திருச்சியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆற்று பாசன கோட்ட செயற்பொறியாளரிடம் மனு அளித்தனர். இப்போ கர்நாடகத்தில் ஒரு பருவமழை பெய்து கொஞ்சம் கனமழை பெய்து மேட்டூருக்கு கூடுதலாக வந்து தண்ணீர் திறந்துட்டு நேரத்தில் ஏறத்தாழ 7000 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டப்படுத்த தண்ணீர் கூட இன்று வரை நம்முடைய முக்கம்பு வந்து சேரலை. அதனால் அந்த தண்ணியை விரைவாக கொண்டு வருவதற்கு மணல் குவாரிகளில் அமைக்கப்பட்டுள்ள பாதைகளை அப்புறப்படுத்த வேண்டும். தண்ணீர் விரைவாக வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனை அடுத்து குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் காவிரியின் 19 கிளை வாய்க்கால்களிலும் தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக புவனா மற்றும் முத்துவேல் கேதீஸ்வரன். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணைக்கு பரம்பிக்குளம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பரம்பிக்குளம் அணையில் இருந்து திருமூர்த்தி அணைக்கு
காண்டூர் கால்வாய் வழியாக வருடம்தோறும் ஜூன் மாதம் தண்ணீர் நிரப்பி விவசாயத்திற்கு திறந்து விடுவது வழக்கம். இந்த ஆண்டு நிலவிய கடும் வறட்சி காரணமாக ஜூன் மாதம் திறக்கப்பட வேண்டிய நீரானது நேற்று இரவு முதல் திருமூர்த்தி அணைக்கு திறக்கப்பட்டது. தற்போது பரம்பிக்குளம் அணையில் இருந்து திருமூர்த்தி அணைக்கு வினாடிக்கு 700 கன அடி நீர் வீதம் திறந்துவிடப்பட்டுள்ளது. குடிநீருக்கு தற்போது நீர் திறந்துவிடப்பட்டு உள்ளதாக கூறப்படுவதாகவும் விவசாயத்திற்காக விரைவில் நீர் திறந்துவிடப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணை கடந்த சில மாதங்களாக மழை இல்லாத காரணத்தினால் தண்ணீர் வரத்தின்றி நீர்மட்டம் 10 அடியாக இருந்து வந்தது. இதனால் 4ஆம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்தனர். தென்னை, மக்காச்சோளம், கரும்பு போன்றவற்றை விவசாயிகள் பயிர் செய்ய முடியாமல் தவித்து வந்தனர். இந்நிலையில் நீர் திறக்கப்பட்டது அப்பகுதி மக்களையும் விவசாயிகளையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் திருமூர்த்தி அணையின் முழு கொள்ளளவான 60 அடியை முழுமையாக நிரப்பி விவசாயத்திற்கு என தண்ணீர் வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் வேண்டுகோளாக உள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து வருகிறது. அதன்படி நேற்று 7063 கன அடியாக இருந்த அணையின் நீர்வரத்து இன்று காலை 7105 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 40.7 அடியாகவும் நீர் இருப்பு 12.48 டிஎம்சி ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 7000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வருவது டெல்டா விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக உடுமலையில் இருந்து மோகன், சேலத்தில் இருந்து சரவணன், சங்கரவடிவு மற்றும் திவ்யலட்சுமி. நீதிபதிகளின் பதவிக்காக தேசிய அளவில் தேர்வை நடத்தும் முடிவை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பேசிய வழக்கறிஞர்கள் சட்டத்தில் மத்திய சட்ட ஆணையம் கொண்டுவர உள்ள சட்ட திருத்தம் வழக்கறிஞர்களை கடுமையாக பாதிக்கும் என்பதால் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். நீதிபதிகளின் பதவிக்கான தேர்வை தேசிய அளவில் நடத்துவது என்ற மத்திய அரசின் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். தேசிய அளவில் நீதிபதி தேர்வு கொண்டு வருவதை கண்டித்தும் வழக்கறிஞர் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதை கண்டித்தும் இன்றும் நாளையும் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு வழக்கறிஞர் கூட்டமைப்பின் முடிவின்படி நீதிமன்றத்தை புறக்கணிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதனால் இன்றைய தினம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் வழக்கறிஞர்களை நாங்கள் புறக்கணித்துள்ளோம். மொத்தம் 13 நீதிமன்றங்களில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. காவேரி பிரைம் செய்திகளுக்காக புவனா மற்றும் முத்துவேல். ஆடித்திருவிழாவை முன்னிட்டு எடப்பாடியில் மேட்டுத்தெரு பெரிய மாரியம்மன் கோயில் உட்பட பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் காப்புதூரில் உள்ள ஓம் காளியம்மன் கோவிலிலும் பூலாம்பட்டி ரோடு பாரதி நகரில் உள்ள முத்து மாரியம்மன் கோவிலிலும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்கள் சிலர் பல்வேறு விதமான அலகுகளை குத்திக்கொண்டு கார், இளநீர் கொத்து ஆகியவற்றை இழுத்து வந்த காட்சியும், குழந்தைகளை கையில் ஏந்தியபடி கோவிந்தா என முழக்கமிட்டு தீ மிதித்த காட்சியும் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தன. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மேட்டுத்தெரு பெரிய மாரியம்மன், காப்புதூர் ஓம் காளியம்மன், பாரதி நகர் முத்து மாரியம்மன் கோவில்களில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேட்டுத்தெரு பெரிய மாரியம்மன் கோயில் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் சரபங்கா நதியிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை எடுத்துக்கொண்டு வந்த பூசாரி இறங்கினார். அவரை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக எடப்பாடியிலிருந்து அசோக் குமார், புவனா மற்றும் திவ்யலட்சுமி. காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்தியின் ஆழத்தை செயற்கையின்றி அளக்கும் உண்மையின் திறவுகோல். எட்டாத திசையை எட்டி பிடிக்கும் முயற்சி உங்கள் 8 திசை நிகழ்ச்சி.
தர்க்கங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. இந்நிலையில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. காவேரி பிரைம் தொடர்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஓடும் ரயிலில் இருந்த வெடிகுண்டு போன்ற மர்ம பொருள் பரபரப்பை ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி அருகே சென்று கொண்டிருந்த அகல்தாபாத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் மர்ம பொருள் இருப்பதாக பயணிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டு போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த அவர்கள் மர்ம பொருளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி சோதனை செய்தனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இமாச்சல பிரதேச சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பர்வனூர் சிம்லா நெடுஞ்சாலையில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பல பகுதிகளில் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் நெடுஞ்சாலைகளிலும் சிக்கித் தவித்தனர். மேலும் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களின் மீது மரங்கள் முறிந்து விழுந்ததால் கார்கள் சேதமடைந்தன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகர ஊழியர்கள் மரங்களை வெட்டி எடுத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். உத்தரகாண்டில் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பித்தோராகர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள பாலம் ஒன்று உடைந்து விழுந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று நிறைவடைந்த இந்திய பங்குச்சந்தைகள் பற்றியும் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனங்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 51 புள்ளிகள் சரிந்து 32,273 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 9 புள்ளிகள் சரிந்து 10,057 புள்ளிகளிலும் இன்றைய நாளுக்கான வர்த்தகம் முடிவடைந்தது. நிப்டி 50யில் இன்று அதிக லாபம் பார்த்த பங்குகளுக்கான வரிசையில் டாடா ஸ்டீல் 4.20% லாபமும், SBI 1.95%, BPCL 1.89%, அதானி போர்ட்ஸ் 1.87%, ICICI வங்கி 1.32% அளவிற்கும் லாபம் பார்த்தன. நிப்டி 50யில் இன்று அதிக நஷ்டமடைந்த பங்குகளுக்கான வரிசையில் பாரதி இன்ஃப்ராடெல் 2.14% நஷ்டமும், டாடா மோட்டார்ஸ் DVR 1.82%, NTPC 1.64%, இன்ஃபோசிஸ் 1.58%, டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.46% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் நஷ்டமடைந்தன. TNPL கிரிக்கெட் தொடரில் கோவை மற்றும் மதுரை அணிகள் இன்று மோதுகின்றன. நத்தத்தில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் போட்டி நடைபெறுகிறது. இரு அணிகளை பொறுத்தவரை 5 ஆட்டங்களில் விளையாடியுள்ள மதுரை அணி 5லும் தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. அந்த அணி இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் கூட அடுத்த சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பில்லை. இருப்பினும் தொடரில் ஒரு வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பு உள்ளது. அதே சமயம் கோவை அணியை பொறுத்தவரை 4 ஆட்டங்களில் விளையாடி ஒரு வெற்றி 2 தோல்வி என 6வது இடத்தில் உள்ளது. கோவை அணியும் இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றாலும் அடுத்த சுற்று வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. TNPL தொடரில் தூத்துக்குடி, சேப்பாக் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி உள்ள நிலையில் மற்ற 2 அணிகள் எவை என்பதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. 8 அணிகள் பங்கேற்றுள்ள 2வது TNPL கிரிக்கெட் தொடர் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் முடிவில் புள்ளிகள் அடிப்படையில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். அதன்படி நடப்பு சாம்பியன் தூத்துக்குடி, சேப்பாக் ஆகிய 2 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. தூத்துக்குடி அணி மோதிய 6 ஆட்டத்திலும் வெற்றி பெற்று 12 புள்ளியுடன் உள்ளது. அந்த அணி தனது கடைசி ஆட்டத்தில் மதுரையை சந்திக்கிறது. சேப்பாக் அணி 5 வெற்றி 1 தோல்வியுடன் 10 புள்ளிகள் பெற்றுள்ளது. சேப்பாக் அணியும் தூத்துக்குடி அணியும் முதல் தகுதி சுற்று ஆட்டத்தில் மோதவுள்ளன. இந்த ஆட்டம் வரும் 15ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது. இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். தோல்வி அடையும் அணி தகுதி சுற்று 2இல் விளையாடும்.
இந்த ஆட்டம் 18ஆம் தேதி நெல்லையில் நடைபெறவுள்ளது. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் மற்ற 2 அணிகள் எவை என ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை அணி 5 ஆட்டத்திலும் தோற்றதால் அந்த அணி வாய்ப்பை இழந்து வெளியேறிவிட்டது. திருவள்ளூர், காரைக்குடி, திண்டுக்கல், கோவை, திருச்சி ஆகிய 5 அணிகளில் இருந்து 2 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். திருவள்ளூர் அணி 6 புள்ளிகளுடன் உள்ளது. அந்த அணி கடைசி ஆட்டத்தில் கோவை அணியை 12ஆம் தேதி சந்திக்கிறது. காரைக்குடி அணி கடைசி ஆட்டத்தில் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இதில் காரைக்குடி அணி வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் அணி 5 புள்ளியுடன் உள்ளது. அந்த அணி கடைசி ஆட்டத்தில் சேப்பாக் அணியை சந்திக்க உள்ளது. இதில் திண்டுக்கல் அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. கோவை அணி 3 புள்ளிகளுடன் இருக்கிறது. அந்த அணிக்கு இன்னும் 3 ஆட்டங்கள் உள்ளன. இந்த 3 ஆட்டத்திலும் கோவை அணி வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் உள்ளது. பிளே ஆஃப் சுற்றுக்கு நுழைய வேண்டிய 2 அணிகளும் தகுதி நீக்க சுற்று ஆட்டத்தில் மோதும். இந்த ஆட்டம் வருகிற 16ஆம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ளது. புனேயில் டிஎன்பிஎல் கிரிக்கெட் குறித்து சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தேசியவாத காங்கிரஸ் கவுன்சிலர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் சென்னை, நெல்லை, திண்டுக்கல் ஆகிய 3 இடங்களில் நடைபெற்று வருகிறது. 8 அணிகள் பங்கேற்றுள்ள 2வது சீசனில் தற்போது லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் இந்த போட்டியை மையப்படுத்தி மராட்டிய மாநிலம் புனே நகரின் நிக்டி பகுதியில் சிலர் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி காவல்துறையினர் குறிப்பிட்ட பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது அங்குள்ள அடுக்குமாடியின் ஒரு அறையில் டிஎன்பிஎல் தொடர்பான சூதாட்டம் நடப்பது தெரியவந்தது. இந்த சூதாட்டத்தில் புனேயை சேர்ந்த தேசியவாத காங்கிரஸ் கவுன்சிலர் ஜாவேத் ரம்ஜான் சேக் என்பவரும் ஈடுபட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து ஜாவேத் உள்பட 5 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். அதில் நவீன் பகவான், ராகேஷ் நேமிசன், பிரவீன் சிவாஜி பவார், ஜாகிர் மஸ்தான் ஷேக் ஆகியோர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. அத்துடன் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட லேப்டாப்கள், செல்போன்கள் மற்றும் 53,000 ரூபாய் ரொக்கம் என மொத்தம் 2,77,000 ரூபாய் மதிப்புள்ள பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதான 5 பேர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு ப்ரோ கபடி லீக் தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. நாக்பூரில் இன்று இரவு நடைபெறும் முதல் போட்டியில் புனே அணியும் ஜெய்ப்பூர் அணியும் மோதுகின்றன. இதனைத் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு நடைபெறும் 2வது போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி பெங்களூரு அணியுடன் மோதுகிறது. முன்னதாக தமிழ் தலைவாஸ் அணி தனது தொடக்க ஆட்டத்தில் 23-32 என்ற புள்ளி கணக்கில் தெலுங்கு டைட்டன்ஸிடம் தோல்வியடைந்தது. 2வது ஆட்டத்தில் 31-32 என பெங்களூரு அணியிடம் தோற்றது. இந்த நிலையில் 3வது ஆட்டத்தில் பெங்களூரு அணிக்கு பதிலடி கொடுத்து தமிழ் தலைவாஸ் அணி முதல் வெற்றியை பெறுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச பேட்மிண்டன் தரவரிசையில் இந்திய வீரர் பிரணராய் 15வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனமானது வீரர் வீராங்கனைகளின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் ஆடவர் பிரிவில் ஆஸ்திரேலிய ஓபன் பட்டம் வென்று வரலாறு படைத்த ஸ்ரீகாந்த் 8வது இடத்தில் நீடிக்கிறார். மற்றொரு இந்திய வீரரான பிரணாய் 17வது இடத்தில் இருந்து 2 இடங்கள் முன்னேறி 15வது இடத்தை பிடித்துள்ளார். இதுகுறித்து பிரணாய் மீண்டும் முதல் 15 இடங்களுக்குள் பிடித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய வீரர் அஜய் ஜெயராம் ஒரு இடம் பின்தங்கி 17வது இடத்தில் உள்ளார். இதேபோல் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனையான PV சிந்து 5வது இடத்திலும் சாய்னா நேவால் 16வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானு அட்ரி, சுமித் ரெட்டி இணை 31வது இடத்தில் உள்ளது. ஸ்காட்லாந்தில் வரும் 21ஆம் தேதி உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெறவுள்ளது. இதற்கான வீரர்களின் போட்டி தரவரிசை பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டது. இந்திய வீராங்கனைகளான சாய்னா, சிந்து இந்த தொடரில் 2வது சுற்றில் நேரடியாக களமிறங்குகின்றனர். நீண்ட காலமாக நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்த தவறிய சாய்னா இந்த தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சிந்து மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. ஆடவர் பிரிவை பொறுத்தவரை தொடர்ந்து 2 பட்டங்கள் வென்று வரலாறு படைத்த ஸ்ரீகாந்த் இந்த தொடரிலும் பட்டம் வெல்லும் முனைப்புடன் உள்ளார். தவிர காஷ்யப், பிரணாய் போன்றோரும் தீவிர பயிற்சி மேற்கொண்டுள்ளனர். 40 ஆண்டுகால உலக பேட்மிண்டன் வரலாற்றில் இந்தியா இதுவரை 1 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 5 பதக்கங்களை வென்றுள்ளது. ஒட்டுமொத்த உலக பேட்மிண்டன் தொடரில் இந்தியா இதுவரை தங்கப் பதக்கத்தை ருசித்ததில்லை. அந்த ஏக்கத்தை இந்த முறை இந்திய வீரர்கள் தீர்த்து வரலாறு படைப்பார்கள் என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்று வரலாறு படைத்த இந்திய பேட்மிண்டன் நட்சத்திர வீராங்கனை PV சிந்து ஆந்திர மாநிலத்தில் மாவட்ட துணை ஆட்சியராக பொறுப்பேற்றார்.
2016 ஆண்டு பிரேசிலில் நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனை படைத்தார் இளம் நட்சத்திரம் PV சிந்து. வரலாறு படைத்த சிந்துவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டு மழையும் பரிசுகளும் குவிந்தன. சிந்துவுக்கு ஆந்திர மாநில அரசு ஏற்கனவே ரூபாய் 3 கோடி பரிசு தொகையும் தலைநகர் அமராவதியில் 1000 சதுர அடி வீடும் வழங்கியிருந்தது. இதற்கிடையே PV சிந்துவுக்கு குரூப் 1 பிரிவு அதிகாரி பொறுப்பான துணை மாவட்ட ஆட்சியர் பதவியும் வழங்க ஆந்திர மாநில அரசு முடிவு செய்தது. இதற்கு தேவையான சட்ட திருத்த மசோதா GST சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி சிந்துவுக்கு பணி நியமன கடிதம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் சிந்து ஆந்திர மாநிலம் கொல்லப்பொடியில் உள்ள தலைமைச் செயலகத்தில் கிருஷ்ணா மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மிகாந்தனை நேரில் சந்தித்து துணை மாவட்ட ஆட்சியர் பதவிக்கான அதிகாரப்பூர்வ ஆணையை பெற்றார். பின்னர் பேசிய சிந்து தான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார். சிந்து ஏற்கனவே பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனில் துணை மேலாளராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. யூரோ கோப்பை ஹாக்கி தொடரில் பெல்ஜியம் அணிக்கு எதிரான தொடக்க ஆட்டத்தில் இந்திய அணி தோல்வியடைந்தது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் இந்தியா, பெல்ஜியம், நெதர்லாந்து, ஆஸ்திரியா ஆகிய 4 அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. 5 ஆட்டங்களில் விளையாடவுள்ள இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் பெல்ஜியம் அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தியது. ஆட்டம் தொடங்கியது முதலே இரு அணி வீரர்களும் வெற்றியை வசப்படுத்தும் முனைப்பில் விளையாடினர். ஆட்டத்தின் முதல் 3 பாதியில் இரு அணி வீரர்களும் கோல் ஏதும் அடிக்காத நிலையில் 4வது பாதியில் ஆட்டம் விறுவிறுப்படைந்தது. இறுதி நிமிடமான 60வது நிமிடத்தில் பெல்ஜியம் அணி வீரர் டாம்பூன் த்ரில் கோல் அடித்தார். இதன் மூலம் அந்த அணி 1-0 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது போட்டி இன்று இரவு 10:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி இந்த தொடரில் 6 இளம் வீரர்களுடன் களமிறங்கியுள்ளது. பலம் வாய்ந்த பெல்ஜியம் அணியில் உள்ள வீரர்களுடன் இந்திய இளம் வீரர்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள இது சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றே கூறலாம். உலக ஹாக்கி லீக் தொடருக்காக இந்திய அனுபவ வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மைதான கட்டடத்தில் ஏற்பட்ட மின்சார கசிவு காரணமாக தேசிய மல்யுத்த வீரர் விஷால்குமார் வர்மா மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த சோகமான நிகழ்வு அரங்கேறியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி நகரில் உள்ள ஜெய்பால் சிங் மைதானத்தில் தேசிய மல்யுத்த வீரர் விஷால்குமார் வர்மா பயிற்சி பெற்று வந்தார். இந்த நிலையில் 25 வயதான விஷால் உணர்வற்ற நிலையில் மைதானத்தின் அலுவலகம் அருகில் மயங்கி கிடந்துள்ளார். பின்னர் அவரை உள்ளூர் மக்கள் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் விஷால் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக பலத்த மழை பெய்தது. இதனால் மைதானத்தில் உள்ள கட்டடங்களில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டமானது என்றும் விஷாலின் குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரண நிதியாக 1 லட்சம் ரூபாயையும் அம்மாநில மல்யுத்த சங்க தலைவர் போபாலநாத் சிங் அறிவித்துள்ளார். மேலும் விஷாலின் குடும்பத்தில் உள்ள 4 தங்கைகளில் ஒரு தங்கைக்கு வேலை கிடைக்கும் வரை மாதம் ரூபாய் 10,000 மல்யுத்த சங்கம் வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடைபெற்ற ஜெய்பால் சிங் உள் விளையாட்டரங்கம் 1978ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. மிகவும் பழமையான இந்த கட்டடம் புனரமைக்கப்படாமல் இருந்துள்ளதாலும் சமீப காலமாக பெய்த மழையால் கட்டடங்கள் தண்ணீரில் ஊறி இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும் அங்குள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஹாக்கி வீராங்கனை ஜோதி குப்தா ரெவாரி ரயில் நிலையம் அருகே ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் இதுபோன்று மரணத்தை சந்தித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரோஜர்ஸ் கோப்பை சர்வதேச டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரர்களான ரஃபேல் நடால், ரோஜர் ஃபெடரர், டேவிட் ஃபெடரர் ஆகியோர் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் போப்பண்ணா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கனடாவின் மான்ட்ரல் நகரில் ரோஜர்ஸ் கோப்பை சர்வதேச டென்னிஸ் தொடரானது கடந்த 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முன்னணி வீரரான ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் நேரடியாக 2வது சுற்றில் களமிறங்கினார். அந்த சுற்றில் நடால் குரோஷிய வீரர் போர்னா கோரிக்குடன் விளையாடினார். தொடக்கத்தில் இருந்தே சிறப்பாக விளையாடிய நடால் 6-1, 6-2 என்ற நேர் செட்டில் எளிதில் வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேறினார். தகுதி சுற்று மூலம் பிரதான சுற்றுக்கு முன்னேறிய உள்ளூர் வீரர் பீட்டர் பொலான்ஸ்கி விளையாடினார். இந்த ஆட்டத்தில் தொடக்கத்திலிருந்தே தனது அதிரடியை வெளிப்படுத்திய ஃபெடரர் 6-2, 6-1 என்ற நேர்செட்டில் வெற்றி பெற்றார். இதேபோல் ஸ்பெயின் வீரர் டேவிட் ஃபெரர் அமெரிக்க வீரர் ஜாக் சாக்கை எதிர்கொண்டார்.
இதில் முதல் செட்டை 7-6 என கைப்பற்றிய ஃபெரர் இரண்டாவது செட்டை 3-6 என தவறவிட்டார். இருப்பினும் மூன்றாவது செட்டில் மீண்டும் நிலைக்கு வந்த ஃபெரர் ஜாக்கை புள்ளிகள் குவிக்க விடாமல் தடுத்து அந்த செட்டை 6-1 என கைப்பற்றி வெற்றி பெற்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போப்பண்ணா, குரோஷியாவின் வான் டோக்டிக் இணை, ஐக்கிய அரபு எமிரகத்தின் கரண் காஞ்சனோவ், ஆஸ்திரேலியாவின் டொமினிக் தீம் இணையை எதிர்த்து மோதியது. இரு அணி வீரர்களும் இடையிலான இந்த ஆட்டத்தின் முதல் செட் டை பிரேக்கர் வரை நீடித்தது. அதனை 7-6 என போப்பனா இணை வென்றது. தொடர்ந்து இரண்டாவது செட்டிலும் நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போப்பனா இணை அந்த செட்டையும் 6-4 என்ற நேர் செட்டில் தனதாக்கி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது. ஏஆர் ரகுமான் இசையில் அக்னி இயக்கத்தில் விஜய் நடிக்கும் மெர்சல் படத்தின் ஆளப்போரான் தமிழன் என்ற பாடல் வெளியாகியுள்ளது. இந்த பாடல் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. தெரி படத்திற்கு பிறகு அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் திரைப்படம் மெர்சல். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த படத்தின் போஸ்டர்கள் மற்றும் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் வெளியாகி விஜய் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் சினிமா ரசிகர்களிடையேயும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேற்று மெர்சல் படத்தின் ஆளப்போரான் தமிழன் என்ற பாடல் வெளியாக உள்ளதாக அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான தேனாண்டால் பிலிம்ஸ் அறிவித்திருந்தனர். நேற்று இரவு 11:59 அப்பாடல் வெளியானது. வெளியான சில மணி நேரங்களிலேயே 5 கோடி பேர்களால் பார்க்கப்பட்டு சாதனை படைத்தது. இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழக அளவில் வானிலை நிலவரம். சென்னையில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். மதுரையில் அதிகம் 31, குறைவு 24. கோவையில் அதிகம் 33, குறைவு 22. திருச்சியில் அதிகம் 26, குறைவு 24. சேலத்தில் அதிகம் 30, குறைவு 23. நெல்லையில் அதிகம் 26, குறைவு 24. ஊட்டியில் அதிகம் 16, குறைவு 12. புதுச்சேரியில் அதிகம் 30, குறைவு 24. கன்னியாகுமரியில் அதிகம் 31, குறைவு 23. நாகர்கோவிலில் அதிகம் 30, குறைவு 26. இந்திய அளவில் வானிலை நிலவரம். டெல்லியில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். மும்பையில் அதிகம் 28, குறைவு 24. கொல்கத்தாவில் அதிகம் 30, குறைவு 26. பெங்களூருவில் அதிகம் 26, குறைவு 21. திருவனந்தபுரத்தில் அதிகம் 31, குறைவு 24. உலக அளவில் வானிலை நிலவரம். கொழும்பில் அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். பெய்ஜிங்கில் அதிகம் 30, குறைவு 24. சிங்கப்பூரில் அதிகம் 28, குறைவு 27. சிட்னியில் அதிகம் 17, குறைவு 0.9. பாரிஸில் அதிகம் 24, குறைவு 17. லண்டனில் அதிகம் 26, குறைவு 16. துபாயில் அதிகம் 41, குறைவு 30. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.